நிறைய பேர் மாடி தோட்டம் போட்டு ஆர்கானிக்காக அவளே காய்கறிலாம் உற்பத்தி பண்ணிக்கிறா. அந்த மாதிரி உங்களுக்கு இடமும் இருந்து வசதியும் இருந்தால் தாராளமாக நீங்கள் நிறைய பேர் மாடி தோட்டம் போட்டு நமக்கு தேவையான காய்கறியை நம்மளே ஆர்கானிக் முறையில் நம்ம அதுலேயே மாடியில் மொட்டை மாடியில் தோட்டம் போட்டு பறித்து சாப்பிட்டா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதில் பண்ண போகிற பொரியல் ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷு. நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க. இதை நறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இதை கொஞ்சம் மெனக்கெட்டு செஞ்சால் இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அத்தனையும் நமக்கு கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக வயத்துக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல்ல எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டா போதும், 1/2 ஸ்பூன் போதும். எண்ணெய் காஞ்சோன்னு இப்போ நான் சொன்ன ஹெல்த்தி சைட் டிஷ் என்னன்னா வாழைத்தண்டை இப்படி பொடி பொடியாக நறுக்கி மோர் கலந்த தண்ணியில் போட்டு மோர் கலந்த தண்ணியில் போட்டால் கருக்காது. இது கொஞ்சம் நாராக வரும் நறுக்கிறப்ப, அதனால யாரும் இதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இதை நாரை எடுத்துட்டு நறுக்கி செஞ்சால் அவ்வளோ ஹெல்த்து. இதில் பயத்தம்பருப்பு 2 ஸ்பூன், இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, உப்பு வாழைத்தண்டு உப்பு தாங்காது, அதனால கம்மியாக தான் உப்பு போட்டுக்கணும். நான் இவ்வளோ உப்பு தான் போடுறேன். இதை நல்லா கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுறணும். மூடி போட்டு வேக விட்டுறணும். மூடி போட்டு வேக விட்டுறணும். 10 நிமிஷம் வெந்தப்புறம் பார்ப்போம். இப்போ வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இப்போ இதில் தேங்காயை தூவி இறக்க வேண்டியதுதான். இந்த வாழைத்தண்டை நறுக்கிறது தான், அந்த நாரை எடுத்துகிட்டு நறுக்கிறது தான் கஷ்டமே ஒழிய இதில் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது, குறிப்பாக வயத்துக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். முதல் நாளே நறுக்கி வச்சுட்டா அடுத்த நாள் ஒரு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம் இந்த பொரியலை. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், சிகப்பரிசி சாதம், இது எனக்கு. சக்கரவள்ளி கிழங்கும் தக்காளியும் போட்டு வத்த குழம்பு, வாழைத்தண்டு பொரியல். இந்த வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி பொரியல் பண்ணலாம். இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி மோர்க்கூட்டு பண்ணலாம், துருவி போட்டு பச்சடி பண்ணலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.